கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு வர ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து கொடுக்கிறது. முதலாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதமும். எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது, தேவனுடைய உறவையும் மீண்டும் நமக்கு நிலைநிறுத்துகிறது. பெரிய ஆசீர்வாதம் என்ன? மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்தனால நமக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு மன்னிப்பு கிடைச்சது. ரெண்டாவது சமாதானத்தின் ஆசீர்வாதம். கொலேசியர் 1:20 சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பகையாக இருந்த உறவுகளை கர்த்தர் திரும்பவும் சமாதானத்துக்கும் நடத்தினார். சிலுவையின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுத்தது. தேவனோடு நல்ல மனசாட்சியோடு வாழ்கிற சமாதானத்தை கொடுத்தது. கலக்கமாக இருந்த இருதயத்தில் கர்த்தர் சமாதானம் அமைதின்றதை கர்த்தர் கொடுத்தாரு. மூணாவதாக பார்த்தா பாதுகாப்பின் ஆசீர்வாதம். அதாவது வாசற்படியில் ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களுடைய வாசற்படியிலையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுனதுனால அவங்களுக்கு அழிவிலிருந்து பாதுகாப்பு கிடச்சிது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்குது. ரத்தம் இருக்கிற இடத்துல அழிவு அணுகாது. அவரோட ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெற்றியின் ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம ஜெயித்தோம். சாத்தான குற்றச்சாட்டுலேருந்து நம்ம சாத்தான் எத்தனை குற்றச்சாட்டு பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளோட இருக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம மேற்கொள்ளும்படியாக அதை தோற்கடிக்கும்படியான வல்லமை கிடைச்சது. விசுவாசி அப்படின்னாலும் நம்ம ஜெயிக்கிறவங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பை கொடுக்குது, சுத்திகரிப்பை கொடுக்குது, நம்மளை பாதுகாக்குது, நம்ம ஜெயிக்க வைக்குது. இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஆசீர்வாதம் யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இருக்கிற கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் நமக்கு நித்திய ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்புறம் ரோமர் 5:9 நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவியாக அந்த நம்மளை கர்த்தர் பரிசுத்தமானவனாக மாற்றுறாரு. நீதிமான்களாக அவரோட ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? நீதிமான்களாக மாற்றுறாரு. 1 பேதுரு 1:9 இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நம்மளை மீட்டெடுத்தது எதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மன்னிப்பு கொடுத்தது, சுத்திகரிப்பு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, நம்மளை பாதுகாத்தது, நம்மளை ஜெயிக்க வச்சது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது. நம்மளை பாவிகளாக வாழ்ந்த நம்மளை நீதிமானாக மாற்றியது. எல்லாத்துக்கும் மேலே அவர் விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை மீட்டெடுத்தது. எல்லா அழிவிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தது. தேவநாமம் மகிமைப்படுவதாக.